நந்தி கோயில் தெரியுங்களா? 45 அடி, 45 அடிங்க. இதுதான் நந்தி சிலைகளாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஏன்னா கோயில் சுற்றி வைக்கணுமாமா. அதில் கும்பாசேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வைப்பாங்க. வேறு அங்கேயும் பாருங்கெல்லாம் கழுவி அதை பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. கும்பாசேகத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கும்பாசேகம் முடிஞ்சது கோயில் சுற்றி வச்சிருவாங்க. பாருங்க நந்தி பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு வேற லெவலில் இருக்குது. இந்த பக்கம் பாருங்க, இதில் தான் சிவன்லாம் வச்சிருக்காரு. இடம் நம்ம சேலம் மாவட்டம். சேலத்திலிருந்து சென்னை போகிற வழியில் மேட்டுப்பட்டி டோல்கேட், அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வெள்ளாளகுண்டம். இந்த வெள்ளாளகுண்டத்தில் அருள்மிகு ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் என்ற ஒரு சிவனாலயம் மிகவும் பிரம்மாண்டமாக உருவாயிடுச்சு. இந்த ஆலயத்தில் சிவபெருமானுடைய வாகனம், சிவபெருமானுடைய காவலன் என்று அழைக்கக்கூடிய நந்தி பகவான் உலகிலேயே உயரமான மகா அதிகார நந்தியா 45 அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவாயிடுச்சு. வருகின்ற 2025 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி மகா அதிகார நந்திக்கு குடமுழுக்கு நடக்க போகுது, கும்பாபிஷேகம் நடக்க போகுது. ஹாய் கைஸ், வெல்கம் டு சிபிஎம் லாக் 360. இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போனால் தமிழின் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, சேலத்தில் மிக உயரமான 45 உயரம் அடி கொண்ட நந்தி சிலை தாங்க பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குதுன்னா வாழப்பாடிக்கு போகிற வழியில் வெள்ளாளகுண்டம் அப்படின்னு ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. அங்கே வந்து பஸ்ஸில் இல்லைங்க, டைமுக்கு தான் பஸ்ஸு. சரிங்களா? காலையில் ஒரு பஸ், சாயந்தரம் ஒரு பஸ்ஸு. அது அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வரணும். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா வண்டியில் வரதான் பெஸ்ட்டு. கோயிலுக்குள்ளே போய் ஓனா பார்ப்போம். ஏன்னா மலைக்கு பக்கத்தில் இருக்குது கிராமம் தான். இது தெரியுதுங்களா? பாருங்க சாமி, பாருங்க தெரியுதா? முன்னாடி போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. 45 உயரம் நந்தி சிலைங்க இதாங்க. அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி கும்பாசேகங்க. காலை 9 to 10 மணினாங்க. எனக்கு தெரியல, போய் கோயிலில் போய் விசாரிக்க முடிஞ்சால் விசாரிக்கிறேன். சரிங்களா? கோயில் கலா கமிட்டி சார்பாக விசாரித்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். கோயிலுக்குள்ளே போய் யார் இருந்தாலும் கேட்டு சொல்ல போகிறேன். சரிங்களா? வாங்க போய் டிடி தாங்க அந்த கோயிலை கட்டினவர். தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த முருகன் சிலையும் வரதான் கட்டினா, இந்த நந்தி சிலையும் வரதான் கட்டிருக்காரு. 45 உயரம் அடி. வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் சிவமாணிக்கம், சேலம் மாவட்டம் வாழப்பாடி. எதுக்கு நெத்தியில் பட்டம் போட்டிருக்கீங்க? சிவபெருமானுக்கு விபூதினா ரொம்ப பிடிக்கும், அதனால அவரு பூசியிருக்காரு, நானும் பூசியிருக்கிறேன். உட்ராட்சி மாலை? உத்ராட்சி மாலை எனக்கு ரொம்ப உயிர் ஐயா. எத்தனை மாலை போட்டிருக்கீங்க இப்போ? இதில் வந்து 60 மாலை போட்டிருக்கேன். 108. 108 மாலை கணக்கு போட்டுங்க. 6480 மாலை இது இருக்குது. அதாவது 1000 ருத்ராட்சி போட்டாவே சிவனுக்கு சமங்கிறாங்க. நான் வந்து 6000க்கு மேலே போட்டிருக்கேன். என்னை வந்து நான் சிவனா ஒப்பிட்டுக்கல, எனக்கு பைத்தியம் சிவன் மேல, அதனால போட்டுக்கிறேன். சிவன் மேல பைத்தியம்? சிவன் மேல ரொம்ப பைத்தியம். பார்வதி மேலேயும் பைத்தியம், நந்திகேஸ்வரர் மேலேயும் ரொம்ப ரொம்ப பைத்தியம். அதனால அதை போட்டுக்கிறேன். ஒரு நாளைக்கு கூட இந்த மாலை போடாதனால இருக்கவும் முடியாது, விபூதி பூசாத இருக்கவும் முடியாது. எந்தெந்த கோயிலுக்கு நீங்க போறீங்க ஐயா? எந்தெந்த கோயிலுக்கு போவீங்க? பாருங்க, பௌர்ணமிக்கு திருவண்ணாமலை, அமாவாசைக்கு திருவண்ணாமலை, மற்ற நாள் 28, 29 நாளும் தமிழ்நாடு முழுவதும் எல்லா சிவாலயத்துக்கும் போயிட்டு இருக்கிறேன். நடந்தே போவீங்களா இல்ல வண்டியில? பைக்கில் 2 வீலர் வச்சிருக்கேன், அதில் தான் போயிட்டு இருக்கிறேன். எங்கெங்க சிவாலயம் இருக்கு அங்கெல்லாம் போட்டு எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ணிட்டு, இப்படிதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அனைவருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வெள்ளாளகுண்டம் ஒரு சிறிய கிராமத்தில் 45 அடி உயரத்தில் நந்திகேஸ்வரர் கட்டிருக்கிறாங்க. ராஜலிங்கேஸ்வரர் கோயில்ல இந்த நந்தி கட்டிருக்கிறாங்க. பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி கும்பாபிஷேகம். வந்து கலந்துக்கிறீங்களா? கலந்துக்குங்க. அன்போடு அழைக்கிறார் நந்திகேஸ்வரர். சேலத்திலிருந்து சென்னை போகிற பஸ்ஸு, ஆத்தூர், கள்ளக்குறிச்சி போகிற பஸ்ஸில் ஏறிக்கலாம். சும்மா ஒரு 3/4 மணி நேரத்தில் வந்துடலாம். வெள்ளாளகுண்டம் பிரிவுன்னு சொன்னாவே இறக்கி விட்ருவாங்க. நிறையா பஸ் வருது. அங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் ஆட்டோலாம் அன்றைக்கி வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. எல்லோரும் வாங்க, வந்து கலந்துக்குங்க. நந்தி வயிற்றுக்குள் 15 அடி உயரத்தில் சிவபெருமான் அருள் பாலிக்கிறார். நந்தி வயிற்றுக்குள்ள அருள் பாலிக்கிறார். நந்தி வயிற்றுக்குள்ள போய் பார்க்கலாமா? பார்க்க முடியாது. இப்போ கேளுங்க, அதெல்லாம் பார்க்க முடியாது. நான் பேசுகிறேன். இங்கே வர்றதுனால இந்த குழந்தை இல்லாதன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பிரதோஷம் வருது பார்த்தீங்களா,
வளர்ப்பிறை பிரதோஷத்துக்கு இங்க வந்து கலந்துக்கிட்டீங்களாக்க குழந்தை பாக்கி உங்களுக்கு கிடைக்கும். வீட்டுல பில்லி சூனியம் எதா இருந்தாலும் சரி, இங்க வந்து ஐயா உள்ளார நந்திகேஸ்வரர் உள்ளார 15 அடியில சிவபெருமான் இருக்காரு. அங்க வந்து உள்ள வந்து போனீங்கன்னாவே உங்க பில்லி சூனியம் வீடு எல்லாமே எல்லாம் சரியாயிரும். எல்லாமே சரியாயிரும். இந்த செய்வனை ஏவல் எதா இருந்தாலும் சரி இங்க வாங்க. வேலை வாய்ப்பு இல்லையா, கண்டிப்பா இங்க வாங்க. நிறைய பேர்த்துக்கு இங்க வந்து மட்டும் ஒரு 400 இது கட்டிக்கிட்டுக்குள்ளவே ஒரு 400 பேர் வந்து குழந்தை பாக்கி பெற்றுருக்குறாங்க. அப்படின்னா பாருங்க எவ்வளோ ஒரு அதிசய கோயில் அப்படின்ட்டு. வேலை வாய்ப்பு இல்லைனா கூட இங்க வாங்க. வீடு கட்டி பாதியில் நிற்குதா, அது கூட இங்க வாங்க. எல்லாம் உங்களுக்கு இங்க கிடைக்கும், பல நன்மைகளை கிடைக்கும். ஒரு சின்ன கிராமம்தான், வாங்க. சேலத்துல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் கூட இல்லை, வந்துடலாம். ஒரு 1/2 மணி நேரத்தில் பஸ்ஸில் வந்துடலாம். வல்லாளகுணம் பிரிவுன்னு வந்து இறங்கிக்கிங்க. வாங்க, இந்த திருவிழாவில் வந்து கலந்துக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. நந்தி கோயில் தெரியுங்களா, 45 அடி. இந்த உங்களுக்கு சைட்ல இருந்து காமிக்கிறேன் பாருங்க. அந்த நந்திக்கு உள்ளே போய் இப்போ சாமி கும்பிட்டாலே நம்ம உள்ளே அனுமதிக்க மாட்டாங்களாமா வீடியோ எடுக்கலாம். அது அடுத்த டைம் வந்து கும்பாசகம் ஆனதுக்கப்புறம் வீடியோ எடுத்து போடுவோம் சரிங்களா, கும்பாசகத்தை எடுக்கலாம். இப்போ அனுமதி இல்லையாம்மா, நம்ம உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு மட்டும் வந்துடலாம். நந்தி தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. 45 அடிங்க இதுதான். நந்தி சிலைகளாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஏன்னா கோயில் சுற்றி வைக்கணுமாமா, அதில் கும்பாசகம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வைப்பாங்க. வேறு அங்கேயும் பாருங்க கழுவி பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. கும்பாசகத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கும்பாசகம் முடிஞ்சது கோயில் சுற்றி வச்சுருவாங்க. இதாங்களே நாகபாசமாமா சாமி. பாருங்களேன், கோயில் சுற்றி மொத்தம் 108 இருக்குண்ணேண்ணா. இப்போல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வேலையா. கோயில் கும்பாசகம் முடிஞ்சு எல்லாம் வரிசையாக வச்சுருவாங்க. உங்களுக்கு நந்தி தெரியுதுன்னு தெரியல, பேக் சைட்லேருந்து காமிக்கிறேன். இவ்வளோ உயரம் 45 அடி. இப்போ உள்ளே விட மாட்டாங்க இன்றைக்கெலாம் வீடியோ எடுக்க சரிங்களா. கோயில் முடிஞ்சு கும்பாசகம் முடிஞ்சு உள்ள விட்டாங்களா காமிக்கிறேன். இதில் வந்து 4-5 வருஷமாக கட்டினாங்களாமா. இங்கே நல்லா பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க நந்திக்கு, 108 நந்திக்கு. அவர்கிட்ட கேட்டு 4-5 வருஷமாக கட்டுறாங்க அப்படின்னு. இவரே இடம் வாங்கி எல்லாம் கட்டினாராமா. உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். உங்களுக்கு பின்னாடி பாருங்கள் எப்படி தெரியுதுன்ட்டு. சும்மா வேறு லெவலுக்கு இதில். அப்போதான் வேறு லெவலுக்கு இதில்லை நந்தி பார்க்குறதுக்கு. முன்னாடி பாருங்கள் 4 வருஷமாக கட்டியிருக்காருங்க ஒரே ஆளா. பாருங்க நந்தியோட சைடு வியூ பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இல்லை. ஏங்களா முன்னாடி போய் பார்ப்போம் சரிங்களா. பஸ்ஸை கட்டி மேலே கோபுரத்தில் வேலை செய்கிறாங்க. இந்த பக்கம் சிவலிங்கம் வச்சுருக்காங்க. அதனால் பாருங்க நந்தி பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு வேறு லெவலுக்கு இதில். இந்த பக்கம் பாருங்க, இதில் தான் சிவன்லாம் வச்சுருக்காரு. பூஜை பண்ணுவாங்க, எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. யாகசாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுது. சிவபெருமான் வச்சுருந்தாங்க, அழகாக இருந்துச்சுங்க வேறு லெவலில் பார்க்குறதுக்கு சரிங்களா. பயங்கரமாக இருந்துச்சு. நீங்களும் வந்தீங்களா உள்ள பாருங்க, உள்ள வீடியோ கூட வந்துட்டாங்க, அதனால் எடுக்கல சரிங்களா. ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய நமக. சிவன் அடியார்களுக்கும் ஆன்மீக பக்த கொடிகளுக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி பேசுகின்றேன். இந்த இடம் நம்ம சேலம் மாவட்டம், சேலத்திலிருந்து சென்னை போகிற வழியில் மேட்டுப்பட்டி டோல்கேட், அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வெள்ளாளகுண்டம். இந்த வெள்ளாளகுண்டத்தில் அருள்மிகு ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர்
என்ற ஒரு சிவனாலயம் மிகவும் பிரம்மாண்டமா உருவாயிடுச்சு. இந்த ஆலயத்துல சிவபெருமானுடைய வாகனம், சிவபெருமானுடைய காவலன் என்று அழைக்கக்கூடிய நந்தி பகவான் உலகிலேயே உயரமான மகா அதிகார நந்தியா 45 அடி உயரத்துல மிக பிரம்மாண்டமா உருவாயிடுச்சு. வருகின்ற 2025 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி மகா அதிகார நந்திக்கு குடமுழுக்கு நடக்க போகுது, கும்பாபிஷேகம் நடக்க போகுது. எல்லா சிவனடியார்களும் பக்த கொடிகளும் கலந்து கொண்டு அதிகார நந்தியுடைய அனுகிரகத்தை பெறுங்க. இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னன்னா, இது ஒரு பரிகார ஸ்தலம். இந்த ஆலயத்துல நீங்க என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ, ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், இல்ல திருமணம் கைகூடி வரணும், தொழில் நல்ல முறையில் நடக்க மாட்டேங்குது, வியாபாரங்கள் வளர்ச்சி இல்லை, நல்ல ஒரு வேலை கிடைக்கல, குடும்பத்துல பல வகையான கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆலயத்துல வந்து நம்ம வேண்டுதல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சிவபெருமானுடைய அனுகிரகத்துல நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற ஆரம்பிச்சிடும். இப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஒரு முறை இந்த சிவனாலயத்துக்கு வந்து நீங்க வேண்டுதல் வச்சுக்கலாம். எல்லா சிவன் கோயில்லையுமே நந்தி இருக்கும், ஆனா நந்திக்குள்ளார போய் வணங்குற மாதிரி உலகத்துல எங்கேயுமே கிடையாது. நந்தி வயிற்றுக்குள்ளார சிவபெருமானுக்காக ஒரு கோயிலையே வடிவமைச்சிருக்கிறோம். நந்தி வயிற்றுக்குள்ளார சிவபெருமான் திரு உருவமாகவும் இருக்கிறாரு, அருவமாகவும் இருக்கிறாரு. அப்படின்னா ஒரே இடத்துல பார்க்கணும் அப்படின்னா நந்தி வயிற்றுக்குள்ளார நீங்க பார்க்கலாம். நந்தி வயிற்றுக்குள்ளார 15 அடி உயரத்துல நம்ம ராஜலிங்கேஸ்வர சிவபெருமானுடைய உருவம் மிக பிரம்மாண்டமா இருக்குது. நந்தி வயிற்றுக்குள்ளார வரக்கூடிய பக்த கொடிகளுக்கு அருள் பாலிக்கிறார்கள். நீங்க வாய்ப்பு இருந்தா இந்த குடமுழுக்கு, இந்த கும்பாபிஷேக விழாவில் நீங்க கலந்து கொண்டு சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெறுங்க. வாழ்க்கையில நீங்க நினைச்சதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும், தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொண்ணா மாற ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில கஷ்டங்கள்னு சொல்லி நீங்க புலம்ப தேவையில்லை. ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு வந்து சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெறுங்க. நந்தி பகவானுக்கு முன்னாடி 9 அடி உயரத்துல சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். அதுதான் நம்ம மூலவர். அவருடைய மகிமை வேற மாதிரி இருக்கும். ஒரு முறை வந்தாதான் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வரும். அது மட்டும் இல்ல, இந்த ஆலயத்தை சுத்தி 108 சிவலிங்கம், 108 நந்தியை பிரதிஷ்டை பண்ண போறோம். 63 நாயன்மார்கள் பிரதிஷ்டை பண்ண போறோம். 18 சித்தர்களை பிரதிஷ்டை பண்ண போறோம். இன்னும் இதர தெய்வங்களை இங்க பிரதிஷ்டை பண்ண போறோம். வாய்ப்பு இருந்தா ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு வாங்க. இந்த நந்தி உலகிலேயே உயரமான நந்தி. சிவபெருமானுடைய வாகனம். நந்தி வயிற்றுக்குள்ளார 15 அடி உயரத்துல சிவபெருமான். வருகின்ற 2025 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி மகா அதிகார நந்திக்கு குடமுழுக்கு. எல்லா பக்தர்களும் கலந்து கொண்டு அதிகார நந்தியுடைய அனுகிரகத்தை பெறுங்க, சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெறுங்க. இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி. வணக்கம். அந்த கோயிலை எத்தனை வருஷமா கட்ட ஆரம்பிச்சிங்க? இந்த ஆலயம் பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 4 வருஷமா கட்டிட்டு இருக்கிறோம். இது எப்படி உங்களுக்கு ஐடியா கிடைச்சிச்சு கட்டலான்னு? இந்த ஆலயம் கட்டுறதுக்கு கனவுல சிலர் எனக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தாரு. அது மூலியமா இந்த ஆலயத்தை உருவாக்கணும். அதனால உருவாக்குனீங்க? ஆமா, அதனாலதான் உருவாச்சு. முத்துமலை முருகனை நீங்க தான் உருவாக்கணும்னு சொன்னாங்க. முத்துமலை முருகன் கட்டின சபதியும் இந்த அதிகார நந்தி பகவானுடைய கட்டின சபதியும் ஒரே சபதி. ஒரே ஆளுதான். திருவாரூர் தியாகராஜன் அவர்கள். இதுக்கு முன்னாடி ஐயா பேட்டி கொடுத்தாருல, அவரு சொல்லியிருந்தாங்க ஊர்ல எல்லாம் சொல்லியிருந்தாங்க குழந்தை பாக்கியம் அது இது நல்லதெல்லாம் நிறைய நடக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் உண்மைங்க ஐயா? இந்த இடத்துல பாத்தீங்களா குறைஞ்ச ஒரு 400-500 பேருக்கு மேல குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கும். இந்த நாகதோஷம் ஜாதக ரீதியா பார்க்கும்போது நாகதோஷம், செவ்வாய் தோஷம், கலத்தர தோஷம், தார தோஷம், இது மாதிரி தோஷங்கள் இருக்கிறவங்க இங்க வந்து வேண்டுதல் வச்சுக்கிட்டாங்களா உடனடியா திருமணம் கைகூடி வந்துடும். 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாத்திர சனி, இது மாதிரி சனியுடைய பாதிப்புகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நந்திக்குள்ளார போய் நம்ம கையால் அபிஷேகம் பண்ணும்போது சனியுடைய பாதிப்புகள் குறையும். நந்திக்குள்ள போய் நாமளே அபிஷேகம் பண்ணிக்கலாம். ஆமா, நந்திக்குள்ளார நிறைய பேர் பாத்தீங்கன்னா இது ஒரு பரிகார ஸ்தலம். இங்க நாங்க நந்திக்குள்ள போய் அபிஷேகம் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு நாங்களே பன்னீர் கலசம் கொடுத்து உள்ள கூட்டிட்டு போய் உள்ள இருக்கிற சின்னதா ஒரு லிங்கம் ஒண்ணு வச்சிருக்கிறோம். அந்த அதிகார சிவலிங்கத்துக்கு நம்ம கையால அபிஷேகம் பண்ண சொல்லுவோம். நந்தி எத்தனை அடி? இந்த நந்தியுடைய உயரம் 45 அடி உயரம். 45. அதுக்கப்புறம் பெருசு கட்டல இல்ல, இப்ப உலகத்திலே பெரிய நந்தி இந்த இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 31 அடி உயரத்துல கேரளா பாலக்காடு பக்கத்துல நவகரை அப்படின்ற ஒரு ஊர்ல 31 அடி உயரத்துல நந்தி இருக்குது. இப்ப 45 அடி உயரமா உருவாக்கி சேலத்துல பெருசா கேரளா. ரெண்டாவது எப்படி வருது? கும்பாபிஷேகத்துக்கு ஏதாவது வசதி பண்ணி கொடுத்தீங்களா கோயில் சார்பா? இப்ப கோயில் சார்பா பாத்தீங்களா இங்கே நம்ம வெள்ளாளகுண்ட வரைக்கும் அடிக்கடி பஸ் இருக்குது. எப்படின்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் 44 நம்பர் அடிக்கடி இங்க வந்துடலாம். அதே மாதிரி புது பஸ் ஸ்டாண்ட் வரவங்க மேட்டுப்பட்டி டோல்கேட், அந்த டோல்கேட்ல இறங்கி கொஞ்சம் முன்னாடி போனீங்களா அங்க ஆட்டோ நிற்கும். அந்த ஆட்டோ ஏறிங்களா நேராக கோயிலுக்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க. கேரளாவில் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது தமிழ்நாட்டில் தாங்க. சேலம் வாழப்படிக்கு பக்கத்தில் வெள்ளாளகுண்டம் கிராமத்தில் தாங்க. வந்தால விசிட் பண்ணி பாருங்க. சரிங்களா?
வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகம் வரதுனா முன்னாடியே வீடியோ முடிச்சிடலாம். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிங்களா நல்லாயிருக்கும். உங்களை இந்த வெரி சிபிஎம் லாக் 360. டாட்டா பை பை, see you.